இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு புது மியூசிக் டைரக்டர் சாயா பெங்கர் என்ன அடி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனா பாலிவுட்ல இதே மாதிரி ஒரு சிங்கர் இருக்காங்க. அவங்க நல்ல சிங்கரா இருந்தாலும் அவங்க தயாரிக்கிற பாட்டு வந்து செம அடி வாங்கிட்டு இருக்கு. ரீசெண்டா ஒரு பாட்டு வேற பண்ணாங்களா, அதை அப்படியே கேப்பாப்ப காப்பி அடிச்சு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன விமர்சனம் வந்திருக்கு, அவங்க மேல என்னதான் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு விமர்சனம் வருது அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். அதே மாதிரி பாலிவுட் நியூஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேஹா காக்கர் எல்லாரும் போல இவங்களும் நெப்போட்டிசம் மூலம்லாம் வந்து உள்ள வரல. ஒரு பாட்டு ஷோல பாட்டு பாடி அப்படியே வளர்ந்து 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 பல கோவில்கள்ல எல்லா இடத்துலயும் பாட்டு பாடி தான் இவங்க பெரிய ஆளா வளர்ந்தாங்க. நீங்க வந்து இந்த தில்பர் பாட்டெல்லாம் வந்து கேட்டிருக்கீங்களா ஹிந்தியில, அதெல்லாம் இவங்க பாடினதுதான். ஸோ இவங்களோட பாட்டெல்லாம் வந்து பில்லியன் வியூஸ் போயிருக்கு. அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் அவங்க வந்து இருந்திருக்காங்க. பட் இவங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்களோட வாய்ஸ் வந்து நல்லாவே இல்லை. அதாவது ஆட்டோ டியூன் நிறைய போட்டு 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 இவங்களோட பாட்டு வந்து கேட்கிற மாதிரியே. பட் உங்களோட ரியல் வாய்ஸ் பயங்கர கேவலமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ரீசன் என்னங்கிறது இந்த பாட்டை கேட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரீசெண்டா என்ன கேப்பாப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நேஹா காக்கர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, படத்துல பாடுறதை விட இவங்க தனியா வந்து ஒரு ஆல்பம் சாங் போடணும்னு வந்து ரொம்ப ஆர்வப்படுவாங்க. ஏன்னா ஹிந்தியில இப்பெல்லாம் ஆல்பம் சாங் வந்து டைரக்டா ஸ்ரேயா கோஷல் கையில போயிடுறதுனால இப்ப நேஹா காக்கருக்கு அதிகமா வரதில்லை. ஸோ அதனால இவங்களே தயாரிச்சு பண்றாங்க. முதல்ல வந்து கொக்கோ கோலா அப்படிங்கிற ஒரு பாட்டை வச்சுட்டு கொக்கோ கோலான்னு ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டை கேளுங்க. அடுத்து இப்படி பண்ணாங்க. இப்போ வந்து லாலிபாப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு பாட்டையே முடிச்சிட்டாங்க. அதை போய் கேட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இதுல முக்கியமா கேப்பாப்போட சம்மந்தப்படுத்துறதுன்னா ஒரு சில டான்ஸ் ஸ்டெப்ஸ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் ஆல்ரெடி வேற ஒரு குளோபல் ஆல்பம் சாங்ல வந்தது. அது அப்படியே காப்பி அடிச்சு பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைலா அப்படிங்கிற இந்த சிங்கர் உங்களுக்கு தெரியும். அவங்க தான் வந்து வாட்டரை பாடி மேல ஊத்தி வந்து ரொம்ப செக்ஸியா ஆடிப்பாங்க. அதை வந்து நேஹா காக்கர் ட்ரை பண்றான்னு சொல்லி கொலை பண்ணி வச்சிருப்பாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கேப்பாப்ல நிறைய அந்த குளோபல் சிங்கர்ஸ்லாம் அவங்க மூலமா டான்ஸ் ஆடுறது வந்து இவங்க அப்படியே காப்பி அடிச்சு பண்ணிருப்பாங்க. ஸோ நேஹா காக்கரை இப்ப என்ன கலாய்க்கிறாங்கன்னா, உனக்கு என்ன முடியுதோ அதை பண்ணு, நீ நல்லா தானே பண்ணிட்டு இருக்க, திடீர்னு ஏன் வந்து ஆல்பம் சாங் வந்து ஒரே வார்த்தையில வந்து பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறது. இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய பிரதர் டோனி காக்கர் அப்படின்னு இருக்காங்க. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த மாதிரி கன்றாவியான பாடல்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி கேப்பாப்ல குளோபல் சிங்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப வல்கரா ஆடுறாங்க அப்படிங்கறது அவங்களே வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனா இங்க நேஹா காக்கர் வந்து கொஞ்சம் வல்கரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஸ்டெப் தான் கன்றாவியானது நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க. இது போன்ற பல ஸ்டெப்ஸ் வந்து கொண்டு வரனால பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பாலிவுட்ல என்ன சண்டை ஆயிடுச்சுன்னா, ஆலியா பட்டோட ராணி ராணி அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜெனியோட ஜெனி அந்த பாட்டும் 2 பேருக்கும் சேமா இருக்கும். அதுக்கு போய் கேட்டுவாங்க. ஸோ அது ரெண்டுமே சேமா இருக்கா. ஸோ மாறி மாறி அடிச்சுட்டாங்க. எங்க பாலிவுட் சாங் தானே பெருசு, அதுக்கப்புறம் தானே இந்த பாட்டை வந்துச்சுன்னு அடிச்சுட்டாங்க. இப்போ அது ஓஞ்சு முடியறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, நேஹா காக்கர் எங்களை பார்த்து காப்பி எடுக்கிறாங்க. இந்த இந்தியன் ஆல்பம் சாங்க்கு இதே வேலை தான். உருப்படியா அதுங்களுக்கு தயாரிக்கவே தெரியாது, அடுத்தவங்களை பார்த்து தான் தூக்கிட்டு வரும். ஆல்ரெடி இப்பதான் ரீசெண்டா ஒரு பாகிஸ்தான் பாட்டு பார்த்து காப்பி அடிச்சு போட்டாங்க. அந்த வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம். ஸோ இந்த பாலிவுட் அவமானப்படுறதுனால ஹோல் இந்தியன் சினிமாவே வந்து அவமானப்படுது அப்படிங்கிறத வந்து நிதர்சன உண்மை. ஸோ இதனாலதான் நம்ம ஆளுங்களே நம்மளை போட்டு அடிக்கிறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேஹா காக்கர் என்னதான் ஒரு நல்ல பாடகியா இருந்தாலும் இவங்க அடி வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் இவங்க வல்கர் டான்ஸ்க்கு அவங்க டிசர்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு அப்படி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பாக்குறீங்களா, கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க.